அமிழ்தென்று பேர். அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். கடந்த 9 நாட்களாக தாராபுரத்தில் புத்தகத் திருவிழா பொதுமக்களினுடைய ஏகோபித்த ஆதரவுடன் மிக சிறப்பாக நடந்தேறியது. நிறைவு நாளான இன்று பொங்கல் விழாவை இணைத்து புத்தகத் திருவிழா மற்றும் பொங்கல் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அதற்கு முன் புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்களை உங்கள் அத்துணை பேருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்வினுடைய தலைவர் மற்றும் தமிழ் கலை மன்ற கல்வி அறக்கட்டளையினுடைய தலைவர், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அரிமா மருத்துவர் தங்கராஜ் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். எங்களுடைய பணிக்கு கூடுதலாக பணி சேர்க்கும் வகையில் எங்களை எல்லாம் ஊக்குவித்து பல வழிகளிலும் உதவி செய்த மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு கோ சுகுமாரன் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். அதேபோன்று மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சு ரமேஷ் பிரபு அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். நமது தமிழ் கலை மன்றத்திற்கு உறுதுணையாகவும் தமிழ் மொழியில் சிறந்த ஆய்வு பெற்றவருமான சு முத்துசாமி ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். பாரதியின் வாழ்வில் என்ற உரை நிகழ்த்த இருக்கின்ற திருமதி மகேஸ்வரி ஐயப்பன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். அது மட்டுமல்லாமல் இந்த 12 அமைப்புகளை சார்ந்த 12 அமைப்புகள், தமிழ் கலைமன்ற கல்வி அறக்கட்டளை, தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம், தாராபுரம் நகர அரிமா சங்கம், தாராபுரம் நகர அரிமா சங்க அறக்கட்டளை, தாராபுரம் மத்திய அரிமா சங்கம், தாராபுரம் மத்திய அரிமா சங்க அறக்கட்டளை, சுழற்சங்கம், சுழற்சங்க அறக்கட்டளை, தனியார் பள்ளி கூட்டமைப்பு, விழுதுகள் அறக்கட்டளை, வர்த்தகர் கழகம், விஎஸ்என் ஆரிசாமி அறக்கட்டளை ஆகிய 12 அமைப்புகளை சார்ந்த தலைவர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகள், உறுப்பினர்கள் அத்துணை பேரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். அது மட்டுமல்லாமல் போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசு பெற இருக்கின்ற மாணவ செல்வங்கள், அவர்களையும் பெற்றோர்களையும் பொதுமக்களையும் ஆன்றோர் சான்றோர் உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்கின்றேன். கடந்த 9 நாட்களாக நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்ற பால்ராஜ் ஐயா அவர்கள், ஆறுமுகம் அவர்கள், குணசேகரன் அவர்கள், சரவணகுமார் அவர்கள், இவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். அது மட்டுமல்லாமல் நமக்கு
உறுதுணையாக இருந்து இந்த புத்தக திருவிழா சிறப்பாக நடைபெறுவதற்கு ஊன்றுகோலாகவும் நிதி ஒரு அடிப்படை என்பதை எல்லோரும் அறிவீர்கள். அந்த நிதி சுமையை அனைவரும் பங்கிட்டு சிறப்பாக செயல்படுவதற்குண்டான வழிமுறைகளை ஏற்படுத்தி கொடுத்த 12 அமைப்புகளை சார்ந்த பொறுப்பாளர்கள் அத்துணை பேரையும் மீண்டும் ஒருமுறை வருக வருக என்று வரவேற்கின்றேன். நண்பர்களே, இந்த புத்தக திருவிழா கடந்த 9 ஆண்டுகளில் வெவ்வேறு தலைப்புகளில் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் இன்று ஒரு பட்டிமன்றம் நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. பட்டிமன்றத்திற்கு தலைவராக பல்சுவை பாவலர் பட்டுக்கோட்டை எஸ்பி பாஸ்கரன் அவர்கள் தலைமை வகிக்க வளர்ச்சியே என்ற அணிக்கு முனைவர் கனிமொழி அவர்களும் சிந்தனை செல்வி சத்யா அவர்களும் வளர்ச்சியே என்பதை பற்றியும் வீழ்ச்சியே என்பதை பற்றி முனைவர் ராஜ்குமார் பேராசிரியர் ராமச்சந்திரன் அவர்களும் உங்களிடையே பேச இருக்கின்றார்கள். முதல் நிகழ்வாக காலை நிகழ்வில் அதேபோன்று பிற்பகல் நிகழ்ச்சிகள் ஊராட்சி ஒன்றிய பள்ளி நரசிங்காபுரம் மாணவ மாணவனுடைய கலை நிகழ்ச்சியும், அதைத் தொடர்ந்து பாராட்டி பரிசு வழங்குவதற்காக கோயமுத்தூரிலிருந்து முனைவர் கலைச்செல்வி சுப்ராயன் அவர்கள், பேராசிரியர் அரங்கசாமி ஐயா அவர்கள், திரு சந்தானகிருஷ்ணன் ஐயா அவர்கள் எல்லாம் வர இருக்கின்றார்கள். அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். மாலை நிகழ்வில் சிறப்பு சொற்பொழிவு புலவர் செந்தலை கௌதமன் அவர்கள் என்றும் வெல்லும் நம் தமிழ் எம் தமிழ் என்ற தலைப்பில் மிக சிறப்பான ஒரு சொற்பொழிவை நிகழ்த்த இருக்கின்றார்கள். அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். அன்பு நெஞ்சங்களே, டாக்டர் அம்பேத்கர் அவர்களை பற்றி தெரியாதவர்கள் இருக்க முடியாது. ஏனென்றால் இந்திய சட்ட அமைப்பை நிறுவுவதற்கு மிக முக்கியமானவர்களில் ஒருவர் என்பதை எல்லோரும் அறிவோம். அவர் காலத்தில் அவருடைய மனைவிக்கு ஒரு கடிதம் எழுதுகின்றார். அந்த கடிதத்தில் அவர் படிக்க சென்று லண்டனில் படித்து கொண்டு இருக்கும் பொழுது தன் மனைவி மக்களுக்கு ஒரு கடிதம் எழுதுகின்றார். அந்த கடிதத்தில், உன்னுடைய கடிதத்தை பார்த்தேன், நீர் மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருக்கின்றாய், கஞ்சி குடிக்குவதற்கே உன்னுடைய சகோதரர்களுடைய உதவியால் நீ கஞ்சி குடித்து கொண்டு இருக்கின்றாய் என்பதை அறிவேன். இதை எழுதும் பொழுது நான் மிகவும் துன்பப்பட்டுத்தான் இதை உனக்கு கடிதம் எழுதுகின்றேன். ஏனென்றால் என்னுடைய நிலையமும் அதுதான். அப்படி கஷ்டப்பட்டு படித்து கொண்டு இருக்கின்ற காலகட்டத்தில் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் 33,000 புத்தகங்களை தனது சொந்த நூலகத்தில் வைத்து படித்து கொண்டிருக்கின்றார்கள். எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையிலும் இந்த புத்தகங்களை வாங்குவதற்கு பணம் எங்கிருந்து வந்தது? என்னுடைய பல நாளுடைய உணவிற்கு செலவிடும் பணத்தை கொண்டுதான் நான் இந்த புத்தகங்களை எல்லாம் வாங்கினேன் என்று கூறியிருக்கின்றார்கள். அந்த புத்தகங்கள் எல்லாம்
இந்தியாவிலேயே ஒரு தனி நபர் 33,000 புத்தகங்களை வைத்திருந்தார் என்றால் முதல் அவர்தான். வேறு யாரிடமும் தனி நபர் 33,000 புத்தகங்களை வைத்தது கிடையாது. அந்த அளவுக்கு அந்த புத்தகங்களை பல லட்சம் ரூபாய்க்கு விலை கேட்டுள்ளார்கள். ஆனால் தனி நபருக்கு அந்த புத்தகங்களை அவர் கொடுக்க விரும்பாமல் தன்னால் ஏற்படுத்தப்பட்ட அந்த கல்லூரிக்கு அந்த புத்தகங்களை வழங்கி சிறப்பித்தார்கள். படிப்பினுடைய ஏனென்று இதை உதாரணமாக குறிப்பிடுகிறேன் என்றால், படிப்பினுடைய அருமை தெரிந்த காரணத்தினால்தான் சாப்பாட்டிற்கு வைத்துள்ள பணத்தை கூட ஒரு வேளை 2 வேளை சாப்பாடு இல்லை என்றாலும் பரவாயில்லை, படிப்பு தான் முக்கியம் என்று புஸ்தகங்களை வாங்கி படித்ததன் காரணமாகத்தான் அவருக்கு உலகத்திலேயே அவருக்கு தான் அதிகமான சிலை வைக்கப்பட்டுள்ளது எல்லோருக்கும் தெரியும். வேறு எவருக்கு அம்பேத்கருக்காக இருக்கிற சிலை எங்கேயும் எந்த இடத்துலையும் எல்லாம் கிடையாது. அதே மாதிரி லண்டன் அவர் பறிச்சுக்கிட்ட இருந்த அந்த இடத்த பல லட்சம் ரூபாய்க்கு ஏலம் போயிருக்கு. அந்த மாதிரி ஒரு படிப்பினுடைய மேன்மை என்ன என்பதை உணர்ந்தீர்கள் என்றால் தான் பெற்றோர்களே, தாய்மார்களே, நீங்கள் அத்துணை பேரும் மாணவர்களை படிப்ப வைப்பது தான் அவர்களுடைய கடமை என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு, பொங்கல் விழா 4 நாட்கள் நாம் கொண்டாடுகின்றோம். பொங்கல் விழாவை சென்ற ஆண்டு மிக மிக சிறப்பாக செயலாற்றினோம். அதே போன்று எல்லா அமைப்புகளும் சேர்ந்து இன்று பொங்கல் விழாவை கொண்டாடுகின்றோம். அதற்குத்தான் காலையிலேயே சர்க்கரை பொங்கல், வடை, டீ எல்லாம் உங்களுக்கெல்லாம் கொடுத்து பொங்கல் விழாவை துவக்கி இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் நீங்கள் எல்லோரும் இன்றே பொங்கல் விழாவை கொண்டாடியாச்சு. அதனால் நாளை பொங்கல் அன்றே முதல் நாள் காப்புக்கட்டு என்று சொல்லுவார்கள். அடுத்த நாள் தை பொங்கல், 3ஆவது நாள் நமக்காக உழைக்கின்ற பசுக்களுக்கு பொங்கல், 4ஆவது நாள் நாம் மார்கழி மாதத்தில் வைத்த பிள்ளையார்களை எல்லாம் பூஜை செய்து அந்த அருகில் உள்ள நீரோடைகளில் கொண்டு செலுத்துவோம். இதுதான் நம்ம இந்த ஏரியாவில் நம்ம கொண்டாடுற பொங்கல். 4 நாள் பொங்கல். இந்த பொங்கல் எல்லாம் நீங்கள் சிறப்பாக கொண்டாடணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு, மீண்டும் ஒரு முறை இங்கு வருகை புரிந்துள்ள உங்கள் அத்துணை பேரையும் வருக வருக என்று வரவேற்று நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். நல்லதொரு வரவேற்புரையை மிகச் சிறப்பாக வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு